சாதி வெறியர்கள் தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்துறதா காரணம். கரியநாடார் போன்றவர்கள் என்னுடைய சாதி பெண்ணை கல்யாணம் செய்தால் வெட்டுவேன், படுகொலை செய்வேன் என்று நேரடியாக பேட்டி கொடுத்ததனுடைய விளைவாக ராமதாஸ் போன்றவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த சாதி ஆணவ படுகொலை ஊக்கப்படுத்தியதன் விளைவாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. இது முற்றுப்புள்ளி வைக்கவே முடியல. ஒவ்வொரு சாதிக்குள்ளும் நடக்கிறது. பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளும் இந்த சாதி ஆணவ படுகொலை நடக்கிறது. தாழ்த்தப்பட்ட சாதிக்குள்ளும் இந்த சாதி ஆணவ படுகொலை நடக்கிறது. தாழ்த்தப்பட்ட சாதியும் பிற்படுத்தப்பட்ட சாதியும் காதலித்தால் கூட அதுவும் ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த படுகொலை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஒரு ஆள் செய்ய வேண்டும். இதற்கு சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும். தமிழக அரசு இந்த கூட்டத்தொடரிலேயே சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். இது நாடாளுமன்ற அளவிலே கூட இதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியிலே சிதம்பரம் அவர்கள் அவருடைய முயற்சியிலே நாடாளுமன்றத்திலே சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு நாங்கள் சட்டம் இயற்றுவோம் என்று சொன்னார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த ஆட்சி நிறைவடைந்து விட்டது. ஆனால் இந்த மோடி அரசு, 10 ஆண்டு கால மோடி அரசு தொடர்ச்சியாக எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் நாடாளுமன்றத்திலும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கும்பல் இந்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டாங்க இன்றைக்கு வரை. ஆகவேதான் சொல்றோம், கூட்டத்தொடரிலேயே நீங்கள் சட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறோம். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? மாடியவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக உண்மையான இன்னும் அதில் உடன் இருந்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யாமல் அழகேந்திரனுடைய உடலை வாங்க மாட்டோம். அழகேந்திரனுடைய உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தான் இருக்கிறது. அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, அவருடைய உடலை பார்க்க முடியல. 400 ரூபாயெல்லாம் சிதைச்சிருக்காங்க. கொடூரமான கொலை. இது ஏற்கவே முடியாது. இதற்கு சாதி தலைவர்கள் ஊக்கப்படுத்தியனுடைய விளைவுதான் இந்த படுகொலைக்கு காரணம். ஆகவே இந்த மாதிரி பேட்டி, ஏற்கனவே நேர்காணலில் பேட்டி கொடுத்தவர்கள் மீது வழக்கு போட வேண்டும். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் எப்போது பேட்டி கொடுத்தாலும் சரி, அல்லது 2 வருஷம் முன்னாடி பேட்டி கொடுத்தாலும் சரி, அவருடைய பேசியனுடைய விளைவு, அவருடைய ஊக்கப்படுத்தின விளைவு இன்றைக்கு வரை தமிழ்நாட்டிலே சாதி ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. இந்த கொலை ஏற்கவே முடியாது. சாதாரண கூலி, அவன் என்ன தவறு பண்ணிட்டான்? ஒரு ஆணும் பெண்ணும் சட்டப்படி காதலிக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் அரசியலமைப்பு சட்டமே நமக்கு வழங்கி இருக்கிறது. இது இயற்கையான ஒன்றை. இது இப்படிப்பட்ட ஈவருக்குமெல்லாம் கொலையை செய்தவர்களை கண்டிப்பாக விடவே கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சிபிசிஐடி விசாரணை இந்த கொலைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும்.